அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயன், அதிகமான அகாடமியிலிருந்து உங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ ஆனுவல் பிளானர் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிலிருந்து வரக்கூடிய தேர்வுகள் 2026 ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. ஸோ டிலே ஆனாலும் 1 or 2 months எப்படி இருந்தாலும் எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் இதற்கான தேர்வுகளும் பார்த்தீங்க அப்படின்னா அறிவிப்பு வரப்போகுது. ஸோ இது எப்போ அறிவிப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை மாதம் இதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுக்க போகிறதா இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பேண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, இந்த ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற முழு விவரமும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ அடுத்து காமன் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் செப்டம்பரில் வரப்போகுது. இந்த காமன் ரெக்ரூட்மெண்ட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ இதுக்கெல்லாம் 10th சரிங்களா. ஸோ இதெல்லாம் டிகிரி எக்ஸாமினேஷன். இந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அது நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுங்க. செப்டம்பரில் நமக்கு கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஓகே சரி. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து பேண்ட் கான்ஸ்டபிள், ஸோ இது வரைக்கும் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி வைத்து கண்டக்ட் பண்ணல. பட் இப்போ எக்ஸாம்ஸ் மூலமாக இதற்கும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மியூசிக் நாலேஜ் இருக்கிறவங்க அதுக்கான ப்ராக்டிக்கல் ஒரு டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணி அதன் மூலமாக தேர்வு செஞ்சுட்டு இருந்தாங்க. 600-700 வேக்கண்ட் அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ அதுக்கான ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதை டிஎன்யூஎஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் மூலமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைத்து ஸோ அதன் மூலமாக அடுத்த கட்ட ப்ராசஸை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் லாஸ்ட் இயர் ஜிஓ சரிங்களா. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி என்ன இசைக்கருவிகள் வாசிக்க தெரியும், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பாருங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்குன்னே இப்போ பண்ணுறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். மேபி யாருக்காவது தெரியல அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இதை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அடிப்படை தகுதிகள் நமக்கு கல்வி, வயது, அதுக்கப்புறம் அந்த முன் அனுபவம் அப்படிங்கிறது என்ன இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அது கூடவே உடல் தகுதி கண்டிப்பாக வேணும். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யும்போது உடல் தகுதி அப்படிங்கிறது வைப்பாங்க இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்க போகுது. தமிழ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மெயின் எக்ஸாமினேஷனாக பார்த்திங்க அப்படின்னா ஜிகே இருக்கும். ஸோ அது கூட மியூசிக்கல் நாலேஜ் டெஸ்ட்டும் இருக்குது. அது என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் செய்முறை மதிப்பீடு, அப்புறம் சிறப்பு மதிப்பெண்கள், இசை திறன் சோதிக்கிறதுக்காக மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா அப்படின்னு பார்க்கும்போது ஜூலை 1ஆம் தேதி தான் எப்பயுமே எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ 1/7/2026 இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு பொது பிரிவினர் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 18 வயது ஆகியிருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் 24 வரைக்கும் தான் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். சரியா? ரைட். அடுத்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பிசி, எம்பிசி இவங்கெல்லாம் 26 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டி 29 வயது வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. டிரான்ஸ்ஜெண்டர் 29, ஆதரவற்ற விதவைகள் 35 வயது, முன்னாள் இராணுவத்தினர் 45 வயது வரைக்கும் நீங்கள் எலிஜிபிளாக இருப்பீங்க. ஓகேவா? இந்த சிறப்பு சலுகை அப்படிங்கிறது நமக்கு அந்த கொரோனா காலகட்டத்தில் கொடுத்தது. ஸோ 13/9/2021 வந்த அந்த சலுகை நமக்கு 12/9/2026 வரைக்கும் செல்லுபடியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 2 years ரிலாக்ஸேஷன் ஏஜில் கொடுத்துருந்தாங்க. இந்த 2 years இந்த 12/9/2026 வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் பொருந்தும். ஸோ அப்போ கூடுதலாக 2 வருடங்கள் அப்படிங்கிறது ரிலாக்ஸேஷனில் கிடைச்சிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஒரு வேளை இதை தாண்டி இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகுது அப்படின்னா அந்த 2 year ரிலாக்ஸேஷன் இருக்காது. ஸோ இங்கே என்ன வயதுகள் கொடுத்துருக்காங்களோ அது மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே சரி. ஸோ அடுத்து ஏஜில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா. ஸோ இந்த டைமுக்குள்ளே இருக்கிறது தான் 2 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அப்படின்னா ப்ளஸ் 2 years அப்படிங்கிறது இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ஒரு வேளை நமக்கு நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் தாண்டி வருது அப்படின்னா அந்த நார்மலான இதில் இருக்கக்கூடிய ஏஜ் மட்டும்தான்.
ஓகே, ஸோ அடிப்படை கல்வி அப்படிங்கிறது 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும். ஓகே, எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன். தமிழ் மொழியில் பேச படிக்க எழுத தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ அதுக்கான டெஸ்ட் இருக்க போகுது. ஓகே, அதே மாதிரி மியூசிக்கல் நாலேஜ், இசை முன் அனுபவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது பேண்ட் கான்ஸ்டபிள். ஸோ அதற்கான நாலேஜ் இருக்காங்கிறத பார்ப்பாங்க. ஓகே, காவல்துறை இசைக்குழு அல்லது பிராஸ் பைப் பேண்டில் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை வாசிப்பதில் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் அனுபவம் அவசியம். ஸோ இது இருக்கிறவங்க தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணவே முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. மியூசிக்கல் நோட்ஸ் வாசிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ப்ராப்பராக கிளாஸ் போயிட்டு இந்த மியூசிக்கல் நோட்ஸ் எல்லாம் வாசிக்க தெரிஞ்சவங்களால தான் இந்த எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் அப்ளை பண்ணிட முடியாது. ஓகே, அடுத்து உடல் அளவீட்டு தகுதி, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வேணும். ஒரு ஆண் இருந்தால் அவங்களுக்கு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி எஸ்சிஏ எஸ்டி இவங்களுக்கு 162 சென்டிமீட்டர் உயரம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி மார்பளவு சாதாரண நிலையில் 81, அதே மாதிரி விரிவடைந்த நிலையில் 86 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சரியா, இது எக்ஸ் சர்வீஸ்மென் கிடையாது, ஆல்ரெடி அவங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கிறதுனால. அடுத்து விமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஹைட் மட்டும் இருக்குது. ஜென்ரலாக 155 சென்டிமீட்டர் இருந்தால் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு 152 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து உடற்திறன் மற்றும் சகிப்புத்தன்மை, பிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1500 மீட்டர் தூரத்தை நீங்கள் 7 நிமிடங்கள் அல்லது அதற்கு குறைவான நேரத்தில் ஓடி கடக்க வேண்டும். 7 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த 1500 மீட்டர் ஓடணும். அதே மாதிரி பெண்களுக்கு 400 மீட்டர் தூரத்தை 2.5 நிமிடங்களில், அதாவது 150 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, 400 மீட்டர். இதே முன்னாள் இராணுவத்தினர் 1500 மீட்டர் தூரத்தை 8 நிமிடங்களில் கடக்க வேண்டும். ஸோ இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் அடிஷ்னலாக உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போகுது. ஓகே, ஸோ அடுத்த கட்ட தேர்வு இருக்குது. அதாவது அடுத்த கட்ட தேர்வு அப்படிங்கிறது இசை செய்முறை தேர்வு. சரியா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். இப்போ இந்த தேர்வு முறை எப்படி இருக்கும்? முதல்ல நீங்கள் அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. ஸோ இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருந்ததுன்னா அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. சரியா, இதில் தமிழ் மொழி தகுதி தேர்வு அப்படிங்கிறது கட்டாயம், எல்லாருக்கும் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். அதற்கான ஒரு தேர்வு. நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் எடுத்தாலும் ஈவன் குரூப் 1 குரூப் வரைக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த பேண்ட் கான்ஸ்டபிளுக்கும் 80 மதிப்பெண்களுக்கு இருக்க போகுது. ஸோ இதில் குறைந்தபட்சமாக, அதாவது 80 மதிப்பெண்களுக்கு நடக்கக்கூடிய தேர்வில் 32 மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றிருந்தால் தான் அடுத்த மெயின் பேப்பராக இருக்கக்கூடிய ஜிகே அந்த பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் கண்டிப்பாக 32 மார்க் வாங்குற அளவுக்கு நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். சரியா, ஸோ அடுத்த கட்ட பேப்பர் வந்து உங்களுக்கு திருத்துறதுக்கான எலிஜிபிலிட்டி. இங்கேயே இதுலேயே ஃபெயில் ஆகிட்டீங்க தமிழ்லேயே அப்படின்னா உங்களோட அந்த பேப்பர் எல்லாமே வேலிடேட்டே பண்ண போகிறது கிடையாது. அதாவது ஜிகே பேப்பர். ஓகேவா, ஸோ இந்த முதன்மை எழுத்து தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது, ஓகே, அதில் 70 மதிப்பெண்களுக்கு நடக்கும். இதுதான் ஜிகே சப்ஜெக்ட் ப்ளஸ் மியூசிக் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, ஸோ இந்த மதிப்பெண்கள் இதில் எவ்வளோக்கு 70க்கு எவ்வளோ வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணி தான் ஃபில்டர் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் வாங்கக்கூடிய மதிப்பெண்கள், அப்புறம் இசை செய்முறை மதிப்பெண்கள் சொல்லிட்டு 25 மதிப்பெண்களுக்கு நடக்க போகுது. ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு சிறப்பு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. மொத்தம் 100 மார்க். சரியா, மொத்தம் 100 மதிப்பெண்கள். ஓகே, ஸோ ரிட்டனில் 70, மியூசிக்கல் டெஸ்ட்டில் வந்து 25, அப்புறம் ஸ்பெஷல் மார்க்ஸ் வந்து 5. ஸோ டோட்டலாக நீங்கள் எழுதக்கூடியது டோட்டலாக 100 மார்க்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதில் எவ்வளோ எடுக்க போகிறீங்க, அதில் டாப் ரேங்க் லிஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸ் கொடுக்க போகிறாங்க, அதுலேருந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் வந்து சிம்பிளான ப்ராசஸ். ஓகே, ஸோ முக்கியமாக இந்த முதன்மை எழுத்து தேர்வுக்கு வருவோம். ஸோ முதன்மை எழுத்து தேர்வுன்னு பார்க்கும்போது 2 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம தமிழ் எழுதுவோம். இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த தமிழ் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணணும்.
தமிழ் பாஸ் பண்ணதுக்கு பிறகு தான் இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். இந்த தமிழ் எக்ஸாமும் 80 மதிப்பெண்களுக்கானது, அதன் பிறகு முதன்மை எழுத்து தேர்வு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய இது ரெண்டுமே. ஓகே, தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் இது ரெண்டும் சேர்ந்து தான் நடக்கும். இது ஒரு பேப்பர், இது ஒரு பேப்பராக உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. தமிழில் நீங்கள் ஆல்ரெடி 80க்கு 32 வாங்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்த பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் எவ்வளவு கேள்விகள் அப்படின்னா பொது அறிவில் 50 கேள்விகள் 50 மதிப்பெண்களுக்கு நடத்த போகிறாங்க. அப்புறம் இசை அறிவு மியூசிக் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கான அதுக்கான சிலபஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். சரியா, எனக்கு மியூசிக் பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ மியூசிக் நாலேஜ் மியூசிக் படிச்சிருக்கு, அதுக்கான பாடத்திட்டத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ இந்த தமிழ் அண்ட் பொது அறிவுக்கான உங்களுக்கான சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு தரப்போகிறோம். ஸோ அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இந்த மியூசிக் நாலேஜ் இருந்தது அப்படின்னா அதிலிருந்து ஒரு 20 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்த போகிறாங்க. ஸோ 50 + 20 உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 70. சரிங்களா, 70 மார்க்குக்கு இந்த எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் டாப் ரேங்க் எடுக்கிறவங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதில் குறைந்தபட்சம் ஸோ நீங்கள் இந்த தமிழில் 32 எடுத்தால் அடுத்து இந்த பேப்பரை வேலிடேட் பண்ணுவாங்க. இங்கேயே எடுக்கல அப்படின்னா சுத்தமாக இந்த பேப்பரை நீங்கள் எவ்வளோ இதில் நல்ல ஸ்கோர் பண்ணிவிட்டு 70 out of 70 எடுத்தாலும் வேலிடேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தமிழில் குவாலிஃபை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் குவாலிஃபை ஆகிற அளவுக்கு நீங்கள் படித்து மதிப்பெண்கள் வாங்கிடணும். அடுத்து இந்த ஜிகே அண்ட் மியூசிக் இது எழுதுறது தான் உங்களோட ஃபைனல் செலெக்ஷனோட ஆட் ஆக போகுது. இந்த 70 ப்ளஸ் மியூசிக் அந்த செய்முறை தேர்வு 25, அப்புறம் ஸ்பெஷல் மார்க்கு 5, ஓவராலாக இந்த 100 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. இசை செய்முறை தேர்வு மதிப்பீடு மியூசிக்கல் ப்ராக்டிக்கல் டெஸ்ட். ஸோ அதை பற்றின யார் யாருக்கு என்ன மதிப்பெண்கள் கொடுக்க போகிறாங்க, ஆவரேஜ், குட், அவுட்ஸ்டாண்டிங், இந்த 1 ஸ்டார் 2 ஸ்டார் 3 ஸ்டார். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்குது. சரியா. ஸோ உங்களுக்கு அந்த ரிதமிக் அக்யூரசி இருந்தால் சரியா அதை பொறுத்து உங்களுக்கு மதிப்பெண்கள் தருவாங்க. அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தால் உங்களுக்கு 3 ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு, டோனு, மியூசிக்கல் இசைத்திறன், ஓகே, மியூசிக்காலிட்டி, வாசிக்கும் தோரணை, எப்படி வாசிக்கிறீங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பொறுத்து உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, 3 ஸ்டார் அப்படின்னா 5 மார்க்ஸ், 2 ஸ்டார் அப்படின்னா 3 மார்க்ஸ், ஓகே, 1 ஸ்டார் அப்படின்னா 2 மார்க்ஸ். பிலோ ஆவரேஜ்னால் உங்களுக்கு இந்த மதிப்பெண்களும் இங்கே வரப்போகிறது கிடையாது. ஸோ இந்த 5 கேட்டகரியில் நீங்கள் வாங்கும்போது அதிகபட்சம் 5 × 3 ஸ்டார் எல்லாத்துலேயும் கொடுத்தீங்க அப்படின்னா 25 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, இதில் 5 இதில் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா 25 மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ஒரு மார்க் வந்து கொடுத்துருக்க போகிறீங்க. அதில் 70க்கு ஒரு ஸ்கோர் எடுத்திருப்பீங்க, ப்ளஸ் மியூசிக்கில் 25க்கு ஒரு ஸ்கோர் எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் ஆட் பண்ண போகிறாங்க. அது அடுத்த ப்ராசஸ். என்னென்ன அங்கீகரிக்கப்பட்ட இசைக்கருவிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு இந்த தேர்வுகள் வந்து நடக்கும். சரிங்களா. அப்புறம் சிறப்பு மதிப்பெண்கள் ஸ்பெஷல் மார்க்ஸ். இந்த 5 மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று லண்டன் ட்ரினிட்டி காலேஜில் நீங்கள் ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், ஃபோர்த் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான மதிப்பெண்கள் கிடைக்கும். சரியா. இல்லை டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கலை பல்கலைக்கழகத்தின் மூலமாக 6 மாத சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தால் 1 மார்க்கும், ஓராண்டு சான்றிதழ் டிப்ளமோன்னா 2 மார்க்ஸ், 2 வருட டிப்ளமோ அல்லது இளங்கலை படித்திருந்தால் 3 மார்க்கு, 3 ஆண்டு அதற்கு மேற்பட்ட இளங்கலை படித்திருந்தால் 5 மதிப்பெண்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ இதை உங்களோட 75க்கு என்ன ஸ்கோர் பண்ணீங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் அந்த செய்முறை தேர்வு, அப்புறம் இந்த ஸ்பெஷல் மார்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்ற டோட்டலான 100 மார்க்ஸ். இது தாங்க ப்ராசஸ். ஓகே, ரைட். சரி. ஸோ ஒருவேளை இதில் முன்னாள் இராணுவத்தினர், திருநங்கைகள், டிரான்ஸ்ஜெண்டர் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்க தன்னை ஆண்பாலாக விண்ணப்பித்தால் ஆண்களுக்கான அந்த உடல் தகுதியும், பெண்பாலாக விண்ணப்பித்தால் பெண்களுக்கான உடல் தகுதியும் நீங்கள் இருக்கணும். அப்போ தான் எலிஜிபிளாக இருப்பீங்க. முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா இராணுவ இசைக்குழுவில் 3 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு முதன்மை எழுத்து தேர்விலிருந்து விலக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரியா. ஆனால் இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வில் பங்கேற்று குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பெறுவது அப்படிங்கிறது கட்டாயம். சரி, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கேன் நான், இந்த ஜிகே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 70 மதிப்பெண்கள் அது உங்களுக்கு இல்லை. நீங்கள் இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸ் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ இசைக்குழுவில் 3 இயர்ஸ் அனுபவம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதை எழுத தேவையில்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அதில் அந்த குறைந்தபட்ச கட்டாய மதிப்பெண்ணான 32 ஸ்கோர் பண்ணி ஆகணும். அது மட்டும் பண்ணினா போதும். சரியா? ரைட். ஸோ இப்போ சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 10th படிச்சிருக்கணும், 2 வருட இசை அனுபவம் இருக்கணும், அப்புறம் ஃபிசிக்கல் அந்த ஹைட்டு செஸ்ட்டு அளவு வந்து இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க இந்த ப்ராசஸ்ஸு. சரியா? அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வரப்போகுது. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நம்ம தமிழில் 40 மதிப்பெண்கள் குறைந்தபட்சம் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். அதாவது 80க்கு 32 மதிப்பெண்கள் எடுத்தால் அடுத்த மெயின் பேப்பரான ஜிகே அண்டு மியூசிக் டெஸ்ட்டு அந்த பேப்பரை எழுத போகிறீங்க. ஸோ அந்த பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் ஜிகேவில் 50, மியூசிக் டெஸ்ட்டில் 20 கொஷினும் கேட்பாங்க. இதில் எவ்வளோ ஸ்கோர் எடுப்பீங்க அப்படிங்கிறத அடுத்து இசை கருவி செய்முறை தேர்வில் நீங்கள் குறைந்தபட்சம் 9 மதிப்பெண்கள் பெறணும். ஓகே, இதில் எவ்வளோ மார்க் அதிகபட்சம் இதில் 25 மார்க் இருக்குது. ஸோ அந்த மதிப்பெண்களோட சேர்த்த போகிறாங்க. அப்புறம் இசை சான்றிதழ் உங்களுக்கு கூடுதலான 5 மதிப்பெண்கள் கிடைக்க போகுது. ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு ரேங்க் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஓட்டப்பந்தயத்தில் தேர்ச்சி பெறுதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த எக்ஸாம் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சைடில் தான் என்ன சப்போர்ட் கொடுக்க போகிறோம் இந்த எக்ஸாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸாம் சைடில் இப்போ எக்ஸாம் ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால நம்ம இந்த 50 மதிப்பெண்கள் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற பார்த்தோம் இல்லையா, இந்த 80க்கு 32 வாங்கணும். ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் இந்த ஜிகே. சரியா? தமிழ் ப்ளஸ் ஜிகேக்கான ஒரு டெஸ்ட்டு உங்களுக்கு நம்ம தரோம். ஓகே, தமிழில் நீங்கள் 80 மதிப்பெண்களுக்கான ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் இருக்குது, அதில் பாஸ் பண்ணி ஆகணும். அப்புறம் இந்த 50க்கு உங்களை மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் இருக்குது. மியூசிக் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஒரு டெஸ்ட்டு நம்ம கொடுக்கலாம். ஆல்ரெடி பிசிக்கான கம்ப்ளீட் டெஸ்ட்டு கொடுத்துருப்போம். அவங்க என்ன படிப்பாங்க, இதே தமிழ் எலிஜிபிலிட்டி படிப்பாங்க, ஜிகே படிப்பாங்க, ப்ளஸ் உளவியல் படிப்பாங்க. ஓகே, இங்கே வந்து மியூசிக்காக இருக்குது. ஓகே, பட் இப்போது இந்த போர்ஷன் நம்மக்கிட்ட இல்லாததுனால இதை விட்டுறலாம். ஸோ இந்த தமிழ் அண்ட் ஜிகேக்கு மட்டும் உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கான ஒரு டெஸ்ட் பிளான் நான் வந்து அடுத்து கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க அதை வேணால் ப்ராக்டிஸ் பண்ணுறது யூஸ் பண்ணி ரொம்ப மினிமமான ப்ரைஸில் தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதை பற்றி ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இதுதாங்க ப்ராசஸ். இந்த எக்ஸாமினேஷன் நமக்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜூலை இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரலாம். ஸோ 1 or 2 months டிலே ஆனாலும், ஏற்கனவே இந்த நோட்டிஃபிகேஷன் வரல, ஸோ இப்போ வருது அப்படின்னா 1 month டிலே ஆகலாம், இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் வந்தது அப்படின்னாலும். ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன் இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணால் தான் படிக்க முடியும். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வேக்கன்சி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ 1000க்குள்ளே வரலாம். ஓகே, 600லேருந்து 1000க்குள்ளே வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பார்க்கலாம். ஓகே, எவ்வளோ எக்ஸாமோட வேக்கன்ட் இருக்குது. இதுக்கு காம்படிஷன் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்காது. மற்ற ஓப்பன் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாம் போல் இந்த பேண்ட் கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன் இருக்காது. ஸோ இதுக்குன்னு இந்த குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி மியூசிக் நாலேஜ், அதில் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இதுக்குள்ளே போகிறதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் இன்னும் தகவலுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலரான அப்டேட் வந்து கிடைக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நன்றி.